தாய்வீடு ஜனவரி 2025. நாக்கில் சனி. எழுதியவர் நாஞ்சில் நாடன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நேரம் காலை 9:30 மணி இருக்கும். ஏன் 10:30 இருந்தால் என்ன? இருந்துவிட்டு போகட்டுமே. பெண்களுக்கு மது இலவசம் என்றா அறிவித்துவிடப் போகிறார்கள்? நகராட்சி மாநகராட்சி பேருந்து நிலையங்களில் சிறுநீர் கழிக்கப் போனால் ஆண் பெண் வேறுபாடு இன்றி, சமய பாகுபாடு இன்றி, இன பேதமின்றி யாவர்க்கும் 5 பணம்தானே வாங்குகிறார்கள். அழுக்கும் நாற்றமும் ஆபாச விளம்பரங்களும் அரசியலை எதிரொலிப்பது போன்றே நிலைத்து நிற்கிறது. அன்று சனிக்கிழமை 9:10 ராகு காலம் என்று எண்ணிக்கொண்டார் கும்பமுனி. கும்பமுனிக்கு என்ன ராவு காலம் பகல் காலம் என உசாவுவதும் நேர்தான். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லைத்தானே. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்பதறியாரா? இல்லை, அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் என்பது தெரியாதவரா? என்றாலும் சிறு பிராயம் முதலே கற்ற விடயம் அது. நாட்டை வழிநடத்தும் அதி தீவிர முற்போக்கு சமூக நீதி செயல் முனைவோர் அதை கண்டுகொள்வதில்லையா என்ன? அதுபடி கும்பமுனி இவற்றை சரியாக நினைவு வைத்திருக்கிறார் என கேட்கலாம். அதற்கானதொரு சூத்திரம், மனப்பாடம் அவருக்கு. திருவிழா சந்தடியில் வெளியே புகுந்து விளையாடச் செல்வதும் நியாயமோ என்பது அது. ஒவ்வொரு சொல்லின் முதல் எழுத்து. தீனா திங்கள், சானா சனி, வேனா வெள்ளி, பூனா புதன், வீணா வியாழன், சேனா செவ்வாய், ஞாவண்ணா ஞாயிறு. சரி, இதில் ராகு காலம் எப்படி? திங்கள் 7:30 9, சனி 9 10:30, வெள்ளி 10:30 12, புதன் 12 1:30, வியாழன் 1:30 3, செவ்வாய் 3 4:30, ஞாயிறு 4:30 6. சரி ஐயா, இல்லை என்றால் சரி ஐயா. இதை தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்ற வினா பொருள் உள்ளது. அகில இந்திய புகழ் கனதன தாரகை குண்டி ஸ்ரீ பிறந்த நாள். அதுவே உண்மையோ சமைக்கப்பட்டதோ தெரிந்து வைத்துக் கொண்டு என் செய்ய உள்ளீர்? தெருவில் ஒலிபெருக்கியில் கூவியபடி கீரை வீட்டுக் கொண்டு போன குரல் கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தார் கும்பமுனி. இருசக்கர வாகனத்தின் பின்னிருக்கையில் பிணைக்கப்பட்ட பிளாஸ்டிக் நீள்கன சதுர கூடையில் கீரைக்கட்டுகள் தலை நீட்டி பார்த்தன. தெருவே அலரும் வண்ணம் கரகரத்த ஒலிபெருக்கி குரல். தண்டங்கீரை, அரக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, கொடும்பைக்கீரை என்று வரிசையாக மறுபடி விளம்பர கூக்குரல். கரகரத்த குரலில் பேசியே மக்கள் செல்வாக்கும் பெற்றனர் ஒரு காலத்து. இன்று அந்த யுக்தி எடுபடாது. பொது மேடையில் அந்தரங்க ஆடைகளுடன் ஆட வேண்டும். மேலும் கையிலே காசு, வாயிலே தோசை என்றாயிற்று. இன்று தோசை என்பதற்கு கோழி பிரியாணி, கால்குப்பி சரக்கு, 2000 பணம் என்று உரை எழுதுவார்கள் அடியார்க்கு நல்லார், இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், ஊவேசா, சீவைதா, அவ்வை துரைசாமி பிள்ளை, பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், பெருமழை புலவர் சோமசுந்தரனார், KN சிவராஜ பிள்ளை, புலியூர் கேசிகன், சாவே சுப்பிரமணியன் முதலானோர் இன்றிருந்தால். எவர் பெயரும் விடுபட்டிருந்தால் முதுமை காலத்து மறதியே காரணமல்லாது சமூக நீதி காரணங்கள் அல்ல. கும்பமுனி சிந்தனையில் ஆழ்ந்தார். சங்க காலத்திலேயே இடியாப்பம், அப்பம், கும்மாயம் என தெருவில் கூவி விற்றிருக்கிறார்கள். அவர்களை கூவியர் என்று விழித்துள்ளனர்.
50 ஆண்டுகள் முன்பு கூட காசுக்கும் பண்டமாற்றுக்கும் கூவி விற்றுள்ளனர். கருப்பட்டி, புளி, சுண்டவற்றல், மிதக்கவற்றல், பதநீர், மாம்பழம், சோளம், கூவரகு, அவல், பொறி என. கூவுவதற்கு குரல் வளம் அற்றோ, கூவியதால் தொண்டை அடைத்தது என்பதாலோ இன்றெல்லாம் ஒலிபெருக்கிகளில் பதிவு செய்யப்பட்ட குரல்கள் கூவுகின்றன. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை கீரை, காய்கறிகள், கனிகள், வேட்டி, துண்டு, சமுக்காளம், பொதப்பு, கண்டாங்கி, கருவாடு, மீன், கோலப்பொடி மாவு, சாணை பிடிக்கிறது, கனகாம்பரம், செவந்திப்பூ, பிச்சிப்பூ என. விரைவில் கஞ்சா, அபின், வாத்துச்சாராயம், மக்களாட்சி சாராயம், விந்து முந்தாமல் இருக்க மாத்திரை, ஆண்குறி நீளமாக இலேகியம் எனவும் கூவியறு தெரிவர் தினமும் தெரு தெருவாக. கீரை வேணுமாவே என்றார் கும்பமுனி உட்பக்கம் திரும்பி தவசி பிள்ளையிடம். வேண்டாம் பாட்டா, பக்கத்து வீட்டு முருங்க மரத்திலே இருந்து கீரை பறிச்சு உருவி வச்சிருக்கேன், சம்சோறு வைக்கதுக்கு என்று எதிர்குரல் விடுத்தார் தவசி பிள்ளை. சம்சோறு என்றால் என்ன என்று அறிய இருப்பவர் நாஞ்சில் நாட்டு உணவு வாங்கி படியுங்கள். ஒலிபெருக்கி உச்சத்தில் அலறிக் கொண்டிருக்க வண்டியை நிறுத்திவிட்டு வாசல் கதவாகிய நொச்சி செடி படலையை தள்ளி இறங்கி முற்றம் கடந்து கும்பமுனி சமீபம் வந்து நின்றார் கீரை வியாபாரி. கீரை வேண்டாமையா, முருங்கைக்கீரை பறிச்சு உருவி வச்சாச்சு என்றார் கும்பமுனி. எண்ணெய்க்குத்தான் நீரு காய்கறி, பழம், கீரை வாங்கியிருக்கேரு, நாங்க எப்படி பொழைக்கது என்று மனம் சலித்தார் கீரைக்காரர். ஓய், நீரு என்னைக்காவது என் புஸ்தகம் ஒன்னாவது வாங்கியிருக்கேரா? போன மாசம் ஒன்னு வெளியாகி இருக்கு. விக்னேவ் எம்ராஸ்கியின் முன்பின் நவீனத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு. 760 பக்கம், 1000 ரூபாதான். 20% கழிவு தாரேன். ஒன்று வாங்கிட்டு போவுமே பார்ப்போம். அதுக்கு எனக்கு விரவீக்கம் நோய் வரவில்லையே என்றார் கீரைக்காரர். இது தேவைதானா உமக்கு என்று கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார் தவசி பிள்ளை. இனியாவது நம்மளை சிறைப்படுத்த மாட்டேன்லாவே என்று சமரசம் செய்தார் கும்பமுனி. வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து என்பதுவே நடப்பு அறமாக இருக்கும் போலும் என்று தீர்மானித்துக் கொண்டார். கீரை கூவிய ஒலிபெருக்கி திடீரென தமிழ் கலை பண்பாட்டு காப்பிய சினிமா பாட்டு ஒன்றை முழங்கியது. சுண்டங்கஞ்சி சோறு, சுட்ட கருவாடு, துண்டு பீடி பீரு, குஷ்பு வாரா பாரு. முன்னே வந்து நின்ற தவசி பிள்ளையை கொல்வது போல பார்த்தார் கும்பமுனி. என்ன எரிக்கது போல பார்த்து என்ன காரியம் பாட்டா? சும்மாவா சொன்னான்? பிள்ளை திறத்த பேல விட்டு பாருன்னு. இருக்கிறவன் சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறைப்பான் பாட்டா. நீரு இப்பம் என்ன சொல்ல வாரேரு? இருக்கப்பட்டவன் சரியாட்டி இருக்கலன்னா நீருதானே பாட்டா அடிக்கடி சொல்லுவேரு. அப்பன் நின்னுக்கிட்டு ஒண்ணுக்கு போனா பிள்ளையாண்டான் நடந்துகிட்டே ஒண்ணுக்கு போவான்னு. வே நீரு இப்படி அரசியல் உள்குத்து வச்சு பேசினா நம்ம சோழிய முடிச்சிருவான் கேட்டேரா? ஆள் வச்சு என்ன போட்டு தள்ளிட்டு நீருதான் கொன்னேருன்னு உம்மை கைது பண்ணி கொண்டு போயிடுவான். சிறைச்சாலைக்கு போன அன்னைக்கே குளிமூரில வழிக்கு விழுந்து இடுப்பெலும்பு, தொடையெலும்பு, தோள்பட்டு எலும்பு எல்லாம் முறிஞ்சு கெட்டு போட வேண்டியது இருக்கும். பார்த்துக்கிடும் எது சௌகரியம்னு. இல்லாட்டா அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கொண்டு போகச்சிலே நீரு அறிஞான் கொடியிலே கிடந்த ஊக்க கழற்றி உதவி ஆய்வாளரை குத்தி கொல்ல பார்த்தேருன்னு அவரு தற்காப்புக்காக சுட்டு நீரு செத்து போவேரு. மனுநீதி சோழன் பிறந்த மண்ணு, யானே அரசன் யானே கள்வன்னு உண்மை பேசிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசாண்ட மண்ணு, சேரன் செங்குட்டுவன் உலவிய மண்ணுன்னு பீத்தி திரைகிற தேசமாக்கும். நெத்தி கண்ண திறந்தாலும் குற்றம் குற்றம்தான். சரி விடும், அந்த கீரைக்காரரை கொஞ்சம் கூப்பிடும் என்றார் கும்பமுனி. என்னத்துக்கு பாட்டா? அதான் கீரை வேண்டாம்னு சொல்லியாச்சுல்ல. சொன்னா கேளும்வே.
பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி கவர் வாங்கிட்டு குறுக்க குறுக்க கேள்வி கேட்காதையும். தவசி பிள்ளை கூப்பிட கீரைக்காரர் வந்து முற்றத்தில் நின்றார். என்ன பாட்டா என்றார். தயவு செய்து அருள் கூர்ந்து கருணை காட்டி பெரிய மனது வைத்து இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வையுமோய். இதை விட எப்படி குறைக்கிறது? வீட்டுக்குள்ளே அடுக்களையிலே நிற்கும் பொம்பளைகளுக்கு கேட்காண்டாமா? அதெல்லாம் கேட்கும்வே. திண்ணையிலே இருக்கப்பட்ட டிவி சீரியல்ல பேசப்பட்டது கேக்கு நீரு சத்தம் குறைச்சா கேட்காதா? அது அது வந்து பாட்டா வியாபாரமாகணும்ல, கீரை விற்கணும்வே. அதுக்காக உம்ம ஸ்பீக்கர் சத்தம் கூறியோட்ட பரத்தீரப்படாதுல்ல. நீர் ஒருத்தர் தான் இதை சொல்லிகேரு பாட்டா. அதுவும் சரிதான்வே, எல்லாருக்கும் மறத்து போச்சு. தேர்தல் சமயத்திலே காலம்பர மத்தியானம் சாயந்தரம் எந்நேரமும் ஸ்பீக்கர் சத்தம். காலம்பரையும் சாயந்தரமும் கோயில் பக்தி பாடல். பொறவு கல்யாண வீடு, மறு வீடு, சடங்கு வீடு, பிறந்த நாள் வீடு. அதெல்லாம் இல்லாம காலம்பர 7 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உங்க ஸ்பீக்கர் சத்தம். ஸ்பெஷலா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் நிறுத்தி சினிமா பாட்டு. கோலப்பொடி மாவு, காளான், சோளக்கதிர், நிலக்கடலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, கொய்யா, மாதுளை, இடியாப்பம், சேவை, சந்தகை, நூல்புட்டு, ஏத்தம்பழம், பேயன்பழம், பாளியன்கோட்டன் பழம், செந்துளுவன், வெள்ளைத்துளுவன், ரசகதலி, மட்டி, சுண்டவத்தல், மிதக்கவத்தல், மோர் மிளகாய், அடமாங்காய், மூலக்கடுப்பு, மூலப்பவுந்தரம், உள்மூலம், வெளிமூலம், களிம்பு, பெட்ஷீட், வேட்டி, துண்டு, மிதியடி, அப்பம், அதிரசம், சீடை, முறுக்கு. 10-15 பேர் வண்டியில ஸ்பீக்கர் கட்டிட்டு தினமும் வந்தா எப்படிவே? நீரு சொல்லப்பட்டது மனசில் ஆகுது பாட்டா. ஆனா நாங்களும் பொழைக்காண்டாமா? எல்லாரும் பொழைக்கணும்வே. ஆனா அதுக்காக மத்தவங்களை சித்திரவதை செய்தா எப்படி? கவர்மெண்ட் ரோட்ல தானே போறோம். உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒச்சம் வைக்கும். கனத்த மௌனத்துடன் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த தவசி பிள்ளை சொன்னார். ஏன் பாட்டா வேலியில போற தெண்டலை புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு? கும்பமுனிக்கு விளம் வந்து இறங்கியது. ஏம்பே கீரைக்காரரே, கவர்மெண்ட் ரோடு தானேன்னு உம்ம வீட்டுக்கு முன்னால வந்து பேண்டு வச்சா விடுவேரா? அதப்படி குண்டிய அறிஞ்சிட மாட்டேன். பின்னே இது மட்டும் கவர்மெண்ட் ரோடுங்கேரு. போவும் வே போவும். போய் பொழப்ப பாரு. கொஞ்சம் சத்தம் குறைச்சு வையும். அண்ணா கேக்குது பாரும் உம்ம ரேடியோவில. ஆத்து பக்கம் போவமா அவுத்து போட்டு கிடப்பமா? விஷம்னு தெரிஞ்சே குடிக்கானுவோம், தெரியாமலும் குடிக்கானுவோம், நமக்கு மூத்தி கொடுக்கானுவோம். அம்மணங்குண்டி ராஜ்யத்திலே கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன். போவும் போவும். கும்பமுனிக்கு மூச்சு வாங்கியது. அதுவே இறுதி மூச்சாக இருந்துவிடலாகாது என்று பதைத்தது தவசி பிள்ளைக்கு. நன்றி.